அதுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ செய்தி ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் என்ன நோக்கத்தோடு எதிர்பார்த்து வருகிறார்களோ, இந்த தேவனோடு கூட பேச மாட்டாரா என்கிற வாஞ்சியோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பேசுங்கப்பா. உங்களுடைய தயவு, உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவர் அசைவாட முடியாத செபிக்கிறேன். வாத்திய கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகளையா கர்த்தாவே அப்பா, அவருடைய கரங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீரே ரட்சகர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சியம் ரட்சியம் ரட்சியம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர்பெறா குடும்பம் கூட தனித்தனியாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவர்களையும் சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிற சாமி. உடைய கிருபை சமாதானம் எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானமுக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடியாக்கி ஆகாயவர்கள் அமர்ந்து மனுப்புதிர்களாக எங்கள் மீது இரக்கம் செய்கிற தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. ஆராதனை கர்த்தாவே நீரே மகிமையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே. இந்த நாளில் கர்த்தாவே அப்பா, கடந்த 2 நாளுக்கு முன்பாக நாங்கள் பார்க்கும்போது தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்கள் சம்பவித்து இருந்தாலும் தகப்பனே இதன் மத்தியிலே எங்களை அப்பா நீர் ஆசீர்வாதமாய் அசைவாடி வைத்திருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே கொண்டு வந்து எங்களை உம்முடைய ஆலயத்தில் கர்த்தாவை காண கிருபை செய்திரே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளிலும் கூட கர்த்தாவே ஆராதனை தொடக்க முடிந்து முடிவரையில் அப்பா நீரே மகிமை செலுத்தி வழிநடத்த முடியாக செபிக்கிற ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போதுமாக ஒரு சில கோரஸ் பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். This is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. For this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. Oh, this is the day that the Lord has made. In the
உற்சாகத்தோடு அல்லேலூயா, சந்தோஷத்தோடு அல்லேலூயா. தேவன் இந்த நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார்களா? இந்த கடைசி மாதத்துல இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையை தேவன் நமக்கு காண உதவி செய்திருக்கிறார். அதனால் சந்தோஷத்தோடு அனைவரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஒரு பழைய பாடல், பிறந்தார் பிறந்தார். தொழுவம் தெரிந்தெடுத்தார் மா தேவ தேவனே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மா தியாகியாய். குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். Yesu piranda
ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ഹല്ലേലൂയ. ഉற்சாகത്തോடு ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. வாலிப பிள்ளைகள் ஹல்லேலூயா, உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு நம்முடைய தேவன் இந்த இடத்துல நம் பூமியில பிறந்திருக்கிறார் அல்லவா, அதை நினைத்தவர்களாக நாம் சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா. ஒரு முறை கூட நம்ம ரட்சகரிந்து ಹುಟ್ಟಿದ ஹல்லேலூயா ಹಾಡೋಣ. அந்த பாடலை பாடி நம் உற்சாகத்தோடு நம் தேவன் பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக, அவர் பூமியிலே மட்டுமல்ல நம் இருதயத்திற்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். நம்முடைய இருதயத்திற்குள்ளே நமக்குள்ளே அவர் பிறந்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் பாடி சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். രക്ഷകനെന്തു ಹುಟ್ಟಿದ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡೋಣ. ನಮ್ಮ ರಕ್ಷಕನೆಂದು ಹುಟ್ಟಿದ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡೋಣ. ಕರங்களை ಉಯರ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವನಿಗೆ ಮಹಿಮೆ, ಭೂಮಿಯ ಜನರಲ್ಲೂ ಸಮಾಧಾನ ಎಂದು ದೂತರು ಸಾರಿ ಹೇಳಿದರು, ಸರ್ವರಿಗೆ ಶುಭವಾರ್ತೆ. ಮೇಲನ ಲೋಕದಿ ದೇವನಿಗೆ ಮಹಿಮೆ, ಭೂಮಿಯ ಜನರಲ್ಲೂ ಸಮಾಧಾನ ಎಂದು ದೂತರು ಸಾರಿ ಹೇಳಿದರು, ಸರ್ವರಿಗೆ ಶುಭವಾರ್ತೆ. ಮೇಲನ
ನಮ್ಮ ರಕ್ಷಕನೆಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡೋಣ. எழுந்து நிற்கலாம். ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಸಂಗೀತಂ எழுதின புஸ்தகம் ಕೀರ್ತನೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 23ஆம் அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6 ವಚನங்கள். 1ರಿಂದ 6 ವಚನಗಳುಂಟು. ரோஜா முன்னாடி வாமா. ரோஜா முதலாவது வசனத்தை ரோஜாமா வாசிப்பாங்க. ಮೊದಲನೇ ವಚನವನ್ನು ರೋಜಮ್ಮ ಓದುತ್ತಾರೆ. இரண்டாவது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ಎರಡನೇ ವಚನವನ್ನ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಓದೋಣ. சங்கீதம் 23 1லிருந்து 6 வரை. Psalms 23. The Lord is my shepherd, I shall not want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He restores my soul, he led me in the paths of righteousness for his name's sake. நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Thou prepares a table before me in the presence of my enemies, thou anoints my head with oil, my cup run over. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நின்றவனமாக ನಿಂತ ಹಾಗೆ ஷைனிமா முன்னாடி வா. ஷைனிமா பாட்டு பாடும் பொழுது ಶೈನಿ ಅಮ್ಮರು ಹಾಡನ್ನ ಹಾಡುವಾಗ நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்கலாம். ನಾವು ಕರ್ತನಿಗೆಂದು ಕಾಣಿಕೆ ಸಲ್ಲಿಸೋಣ. కరుణా సంపన్నుడా ధీరుడా సుకుమారుడా నీ ప్రభావ మహిమలనే నిరంతరం నేను ప్రకటించేదా. కరుణా సంపన్నుడా ధీరుడా సుకుమారుడా నీ ప్రభావ మహిమలనే నిరంతరం నేను ప్రకటించేదా. నా పైన ప్రేమ చూపించి నా కొరకు త్యాగమైతివి నా యేసయ్యా.
thank God for this opportunity. Who is translating? Amen. Hallelujah. 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 ஸோ ஒரு சர்ச்சில் ಅಮೆರಿಕಾல ನಾನೇ செய்தி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವಂತ ಅವಕಾಶ ಇತ್ತು. ஸோ 8 மணிக்கு தான் ஆராதனை ஆரம்பிக்கிறாங்க, ராத்திரி 8 மணிக்கு. 8 ಗಂಟೆಗೆ ರಾತ್ರಿ ಕೂಟವನ್ನು ಆರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ஸோ நைட் 8 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த இடத்துல எல்லாரும் பாடுறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, சாட்சிகள் சொல்றாங்க. 8, 9, 10, 11 ஆயிப்போச்சு. ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋದು, ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳೋದು, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋದು, ಹೀಗೆ 11 ಗಂಟೆಗಳಾಗಿ ಕಾಲಗಳು ಕಳೆಯಿತು. இவர்களின் நடுவிலே அந்த சபை போதகர் ஊழியக்காரர் ஒரு 3 முக்கியமான அறிவிப்பை சபை மக்களுக்கு முன்பதாக வைக்கிறார். ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆ ಬೋಧಕರು ಮುಖ್ಯವಾಗಿ 3 ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ವಿಜ್ಞಾಪನೆಯಾಗಿ ಇಡ್ತಾರೆ. சோ முதலாவது என்னவென்றால், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಏನಂತ ನೋಡುವಾಗ, சபை விசுவாசிகள் எல்லாரும் முதலாவதாக காணிக்கை கொடுக்க வேண்டும். ಸಭೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಲ್ಲರೂ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. சோ 3 விஷயங்கள். 3 ವಿಷಯಗಳು. அதில் முதல் விஷயம் ஆஃபரிங். ಮೊದಲನೇ ವಿಷಯ ಕಾಣಿಕೆ. சோ அதுலயுமாய் கூட ಅದರಲ್ಲೂ ಸಹ ಫಸ್ಟ್ ஆஃபரிங், ಮೊದಲನೇ ಕಾಣಿಕೆ, அது வந்து சபைக்குரியது. ಸಭೆಗೆ, ಅದು ಸಭೆಗೆ அப்போ ಅನ್ವಯಿಸುತ್ತದೆ. எல்லாம் நல்லா பாடுறாங்க, துள்ளுறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை செலுத்திட்டு போறாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಿ ಕುಪ್ಪಳಿಸಿ ಅವರು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறமா நம்பர் 2, ಎರಡನೇ ಕಾರ್ಯ செகண்ட் ஆஃபரிங். ಎರಡನೇ ಕಾಣಿಕೆ, ஒரே ஆராதனை நடக்கிற ஒரு சம்பவம். ಆರಾಧನೆ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಸಂಭವ. ದಟ್ ಇಸ್ ಪ್ರೀಚರ್ಸ್ ಆಫರಿಂಗ್. ಬೋಧಿಸುವವರ ಒಂದು ಕಾಣಿಕೆ, ಬೋಧಿಸುವವರ ಒಂದು ಕಾಣಿಕೆ, ಸೇವಕರ ಕಾಣಿಕೆ. அப்பயும் அந்த ஜனங்க நல்லா பாடி துதித்து ஆராதித்து வந்து ஊழியக்காரர்களுக்காக, அதாவது எனக்கு அந்த இடத்துல ஆஃபரிங் கொடுத்துட்டு போனாங்க. ಸೇವಕರಿಗಾಗಿ ಹಾಡಿ ಕುಪ್ಪಳಿಸಿ ದೇವರಿಗೆಂದು ಸೇವಕರಿಗೆಂದು ಕಾಣಿಕೆಯನ್ನು இதெல்லாம் ஒரே ಸಲ್ಲಿಸ್ತಾರೆ. ஆராதனை நடக்கிற ஒரு சம்பவம். ಇದೆಲ್ಲ ಒಂದೇ ಆರಾಧನೆ ನಡೆಯುವಂತ ಸಂಭವ. வாரம் நடக்கிறதுல ஒரே ஆராதனையில ஒரே நாள்ல நடக்கிற, ஒரே நேரத்துல நடக்கிற ஒரு காரியம். ವಾರ ನಡೆಯುವಂತದಲ್ಲ, ಒಂದೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಒಂದೇ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಂತ. ನಂಬರ್ 3, ಮೂರನೇ ಕಾರ್ಯ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಫರಿಂಗ್. ಸೇವೆಯ ಒಂದು ಕಾಣಿಕೆ, அவர்கள் செய்கிற மற்ற ஊழியங்களுடைய தேவைகளுக்காக. ಅವರ ಅನೇಕ ಸೇವೆಗಳ ಒಂದು ಅಗತ್ಯದ ಕಾಣಿಕೆ. அப்பயும் நல்லா பாடுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, வந்து காணிக்கை கொடுத்தாங்க. ಹಾಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾ ದೇವರಿಗೆಂದು ಕಾಣಿಕೆ ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. 10:45 PM ನೈಟ್. 10:45 ಗಂಟೆ. ஒரு சிலர் யோசிக்கலாம், ಕೆಲವರು ಆಲೋಚನೆ ಮಾಡಬಹುದು, வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கிற காணிக்கையே பெரிய விஷயம், ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಬಾರಿ ಕೊಡುವಂತ ಕಾಣಿಕೆ ಬಹಳ ದೊಡ್ಡ ವಿಷಯ. ஆனா ஒரே ஆராதனையில 3 காணிக்கை அவங்க எடுக்கிறாங்களே, ಆದ್ರೆ ಒಂದೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ 3 ತರದಂತ ಕಾಣಿಕೆಗಳು இது எப்படி ஆகும்? ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? ஆகும், எல்லாம் ஆகும். ಹಾಗೂ ಎಲ್ಲ ಆಗುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 10:45 11 மணி ஆயிடுச்சு. 10:45 ಗಂಟೆ 11 ಗಂಟೆನೇ ಆಯ್ತು. சோ மறாவது நாள் சண்டே. ಮಾನ್ಯ ದಿನ ಅದು ಭಾನುವಾರ. திருப்பி சர்ச்சுக்கு வரணும், திருப்பி காணிக்கை கொடுக்கணும், ಮತ್ತೆ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು, ಮತ್ತೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இப்போ வந்து எனக்கு இன்னும் நான் மெசேஜ் கொடுக்கல பாருங்க, அவ்வளவு ஜல்ದಿ இவ்வளவு வேலைகள் ஆயிட்டு இருக்காங்க. ನಾನು ಇನ್ನೂ ಸಂದೇಶವನ್ನೇ ಕೊಡಲಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಕೆಲಸಗಳೆಲ್ಲ ನಡೆಯಿತು. 11:10 ಆயிடுச்சு. 11:10 ನಿಮಿಷಗಳಾಯ್ತು. சோ பாஸ்டர் டைம் பார்த்துட்டு வந்துட்டு, பாஸ்டர் I want to say something to you. ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಏನೋ ನಿಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. Can you say me briefly what you want to preach for today? ನೀನು ಇವತ್ತು ಏನು ಸಂದೇಶ ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದೆಯಾ ಎಂಬುದು ನನಗೆ ಹೇಳ್ತೀರಾ ಎಂದು ಕೇಳಿದ್ರು. One word. ಒಂದು ಮಾತಿನಿಂದ ಹೇಳ್ರಿ. And from which verse? ಅದು ಯಾವ ವಚನದಿಂದ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. Then I started to say from Job chapter 29 verse 1. ಯೋಬನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. Job, ಯೋಬನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ, இன்னும் அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆயத்தமாக காத்திருந்தான். ಇನ್ನು ಅವನು ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಲು ಆಸಕ್ತನಾಗಿದ್ದನು. சரி, அதை பாருங்க. ನೋಡಿರಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನ. இப்படி சொல்லி முடிச்ச உடனே, ಹೀಗೆ ಹೇಳಿ ಮುಕ್ತಾಯವಾದ ನಂತರ அந்த பாஸ்டர் என்னை நிக்க வச்சு ಆ ಪಾಸ್ಟರ್ ನನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ என் காதுல வந்து என்ன சொன்னாரு, ನನ್ನ ಕಿವಿಯ ಬಳಿ ಬಂದು ಏನು என்கிட்ட சொன்னதை அப்படியே மைக்ல சொல்லுங்க. ನನ್ನ ಬಳಿ ಹೇಳಿದನ ಹಾಗೆ ಮೈಕಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ. சரி, நான் என்ன பண்ணேன், ನಾನೇನ್ ಮಾಡ್ದೆ, நான் அவர்கிட்ட சொன்ன மாதிரியே
I want to preach from Job chapter 29 verse 1 and so on. ಅವರ ಬಳಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಯೋಬನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 29ನೇ ಅಧ್ಯಾಯ. Did you all hear properly? ಇನ್ನೊಂದು ಮೈಕ್ ಲಿ ಪೇಸ್ನಾರೆ congregation. ಇನ್ನೊಂದು ಮೈಕ್ ಇಂದ ಅವರು ಎಲ್ಲರೂ ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಿದ್ರ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. Please go to home and read and understand yourself in சொல்லிட்டு என்ன உட்கார வச்சிட்டாரு. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅಧ್ಯಾಯವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನನ್ನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು ಹೇಳಿದ್ರು. அப்புறமா ஒரு சில அனௌன்ஸ்மென்ட் சொல்லி ஃபைனல் பிரேயர் பெனடிக்ஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஜல்ದಿ வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಎಲ್ಲ ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿ ಜನರ ಮನೆಗೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. இங்க பாருங்க, விசுவாசிகள் அவர்கள் உற்சாகமாக கொடுத்ததில் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಉತ್ಸಾಹದಲ್ಲಿ ಕೊಡುವಂತದ್ದು ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. ஐயோ இங்க ஆராதனை நல்லா நடக்குதுமே, ಈ ಆರಾಧನೆ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಯಬೇಕಲ್ಲ, நல்ல போதனை போதிக்கப்படணுமே, ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧಕರು ಬೋಧಿಸಬೇಕಲ್ಲ, ஜெபம் நடக்கணுமே, ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟಗಳು ನಡೆಯಲ್ಪಡಬೇಕಲ್ಲ, அப்பதான் காணிக்கை கொடுக்கணுமே, ಆದ ಕಾರಣ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕಲ್ಲ, அப்பதான் தசபாகம் கரெக்டா பேரு ಒಟ್ಟೆಗೆ எழுதி பேப்பர்ல போடணுமே, ಆಗ ದಶಾಂಶಗಳನ್ನು ಹೆಸರನ್ನು ಬರೆದು ನಾನು ಅದನ್ನು ಹಾಕಬೇಕಲ್ಲ. ಜನங்க ಅದ ಪத்தி ಯೋಚಿಸவே ಇಲ್ಲ. ಜನರು ಅದರ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. They were obedient to the servant of God. ಅದು ದೇವರ ಮನುಷ್ಯನ ಮಾತಿಗೆ ಅವರು ವಿಧೇಯರಾದರು. ಪ್ರಿಯರೇ, சபை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த ஊழியக்காரருடைய பேச்சுக்கு, அந்த வேலைக்கு, அந்த ஊழியத்திற்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ಆ ಸೇವೆಗೆ, ಸಭೆಯ ಸೇವಕರ ಮಾತಿಗೂ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಪಾಟಿಗೂ ಅವರು ಅಧೀನರಾದರು. நாமலாம் தான் எவ்வளவு பேசியிருப்போம். ನಾವಾದ್ರೆ ಎಷ್ಟೋ ಮಾತನಾಡ್ತಿದ್ವು. இவன் என்ன பிரசங்கம் பண்ணிட்டா, இவனுக்கு காணி ಏನ್ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಿದ್ರು ಇವ್ರಿಗೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಕೊಡಬೇಕು, பாட்டு பாடிட்டாங்க, இங்க வரணும் போணும், அது பலவிதமான, அது நம்முடைய மென்டாலிட்டி. ಅನೇಕ ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳುವವರಾಗಿರ್ತೀವಿ, ಅದು ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ಆದರೆ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாள் இருப்பதே எனக்கு பிரியம். ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿರುವುದೇ ನನಗೆ ಇಷ್ಟವಾದ. அவருடைய வாசல்களில் நுழையும் பொழுதே நான் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு ஆராதனையோடு நான் நுழைகிறேன். ನಾನು ಹೋಗುವಾಗಲೇ ಸ್ತುತಿಯಿಂದ ಸ್ತೋತ್ರದಿಂದ ಹೋಗುವವನಾಗಿರುತ್ತೇನೆ. அதுவே நம்முடைய வாழ்க்கையில செலுத்துகிற ஒரு பெரிய ஒரு காணிக்கை பிரியமானவர்களே. ಅದುವೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಲ್ಲಿಸುವ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾಣಿಕೆಯಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. இந்த இடத்துல அவர்கள் எந்த விதத்தில் அவர்கள் அர்ப்பணித்து அந்த ஊழியங்களை அவர்கள் தாங்குகிறார்கள், உதவி செய்கிறார்கள். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಅವರು ಅರ್ಪಿಸಿ ಆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೋ ಅವರು ಅದನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. Every worship service ಲಿಯೋ, ಎಲ್ಲಾ ವರ್ಷಿಪ್ ಒಂದು ಸರ್ವಿಸ್ ಗಳಲ್ಲೂ குறைந்தது 2 ಆಫರಿಂಗ್ எடுக்கறாங்க. ಅವರು 2 ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ತೆಗೆಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. One is the church offering, ಒಂದು ಸಭೆಯ ಒಂದು ಕಾಣಿಕೆ, and one is the preacher's offering. ಒಂದು ಬೋಧಕರ ಕಾಣಿಕೆ. ಒಂದು ಪಾಸ್ಟರ್ಗೆ போணும், ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಇವರಿಗೆ ಹೋಗಬೇಕು, ಒಂದು ಚರ್ಚ್ಗೆ போணும், ಒಂದು ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕು, ஊழியத்து தாங்கணும், ಅದು ಸೇವೆನ ಅವರು ಬೋಧಕರ ತಾಂಗணும், ಇನ್ನೊಂದು ಸೇವಕರನ್ನ ನಡೆಸಬೇಕು. ನಮ್ಮ ಆட்கள் ಎಲ್ಲ ಬಿಸಿಬೇಳೆ ಬಾತ್ ಒಣ್ಣ போட்டு, ನಮ್ಮ ಜನರೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಹಾಕಿ ಎಲ್ಲ ஒரே இதுல போட்டுறாங்க, ಎಲ್ಲ ಒಂದರಲ್ಲೇ ಹಾಕಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ಎಂದಿ ದೇವ ಜನமே, ಆದ್ರೆ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோபு 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ಯೋಬನು 29 ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. can you ಅದ தமிழ்ல வாசிங்க. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. he was still about to do, willing to do the work of God. ಆತನು ಇನ್ನು ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿ ಬಯಸುವವನಾಗಿದ್ದನು. ಅದೇ ಇನ್ನೊரு ವಚನத்தை யோபு 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ಯೋಬನು 27ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து செய்தது. ಇನ್ನು ಆ ಪ್ರಸಂಗ ವಾಕ್ಯವನ್ನು ಇನ್ನು ಮಾಡಲು ಬಯಸಿದನು. தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழலை பற்றி யோசிக்கவில்லை. ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. முதலாவதாக தன்னுடைய சரீர சூழலை பற்றி யோசிக்கவில்லை. ತನ್ನ ಶರೀರದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய நண்பர்கள் பேசுகிற அவமதிப்பான பேச்சுகளை குறித்து, வார்த்தைகளை குறித்து யோசிக்கவில்லை, சிந்திக்கவில்லை. ಹೆಂಡತಿಯೋ ಸ್ನೇಹಿತರು ಮಾತನಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳನ್ನು ಸಹ ಅವನು ಆಲೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இந்த 27 29 அதிகாரங்களை நீங்க வாசிப்பீர்கள், ஆனால் he was still willing to do the work of God. ಅವನು 27 28 29ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ ಅವನು ಇನ್ನೂ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಆಸಕ್ತನಾಗಿದ್ದನು. எதை குறித்து கவலைப்படல பாருங்க. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಆಲೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த சூழலை பார்க்கும் பொழுது, ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ உண்மையாகவே it's a challengeable Christian life. ನಿಜವಾದ ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಆದ ಕ್ರಿಸ್ತರ ಜೀವಿತವಾಗಿದೆ. ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட நாற்காலிகள், இப்படிப்பட்ட ஒரு ವಸತಿಗಳು ಇಲ್ಲ ಪ್ರಿಯಮಾನವರೇ, ಕರ್ತரை ಆರಾಧಿಕೆ. ಆಫ್ರಿಕಾ ದೇಶದಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಕುರ್ಚಿಗಳು ಅವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಸೌಲಭ್ಯಗಳು ಇಲ್ಲ ಪ್ರಿಯವಾದವರೇ. ಇಲ್ಲಂ ಕೂಡ இப்படிப்பட்டதாக இல்லை. ಅವರು ವಾಸ ಮಾಡುವಂತ ಗೂಡಾರಗಳಲ್ಲೂ ಸಹ ಇಂಥ ಒಂದು ಸೌಲಭ್ಯಗಳಿಲ್ಲ. ஒரு இடத்துல வாழ்கிற ஒரு ஜனங்கள், ಒಂದು ಬರಿದಾದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಜೀವನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಕಠಿಣமான ஒரு சூழ்நிலை, நல்ல ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದ ಒಂದು ಸೂழ்நிலை, ಕಠಿಣವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ, ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದಂತ ಜೀವಿತ, ಒಳ್ಳೆ ಆಹಾರ ಇಲ್ಲದಂತ ಜೀವಿತ, பொருளாதார வீழ்ச்சி, ಒಂದು ವಸ್ತುಗಳ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು, ಕೊರತೆಯ ಕಾರ್ಯಗಳು, அந்த வெயில்ல வந்து
வந்து கொடை இல்லாம கை கிளவுஸ் துணி ஃபுல்லா கவர் இல்லாம நம்ம வெளியே போக முடியாது. ಆ ಒಂದು ಬಿಸಿಲಲ್ಲಿ ಕೊಡೆ ಇಲ್ಲದೆ ಹೊರಗೆ ಹೋಗಲು ಛತ್ರಿ. ಅಸಾಧ್ಯ. Amen. So அந்த ஜனங்கள் அவர்கள் அதற்காக தான் அந்த கலர்ல இருக்கிறாங்க. ಆ ಜನರು ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. ஒருவேளை பரவாயில்ல, கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கையை தூக்குங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வெள்ளையா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದು ನೋಡಿರಿ, ನಾನು ಬೆಳ್ಳಗಿದ್ದೇನೆ, நான் வெள்ளையா இருக்கிறேன். ನಾನು ಬೆಳ್ಳಗಿದ್ದೇನೆ. Amen. ಆಮೆನ್. அந்த ஜனங்களுக்கு கம்பேர் பண்ணா நம்ம வெள்ளையா தான் இருக்கோம். ಆ ಜನರಿಗೆ ಹೋಲಿಸಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಬೆಳ್ಳಗೆ ಇದ್ದೇವೆ. என்ன பாக்குறவெல்லாம் இவ யூகே அமெரிக்கால இருந்து வந்தானான்னு வேற யோசிக்கிறாங்க. ನನ್ನ ನೋಡಿದವರು ಯುಕೆ ಅಮೆರಿಕದಿಂದ ಬಂದವನ ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. அவர்களுடைய அந்த ஒரு சூழ்நிலையுமாய் கூட கர்த்தரை முழங்காலில ஒரு நல்ல ஃப்ளோரிங் இல்ல, நல்ல ஒரு சூழ்நிலைகள் அந்த இடத்துல இல்ல. அவர்கள் முழங்காலிட்டு கரங்களை உயர்த்தி கதறுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், மணிக்கணக்கா ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை ಅಂತ செலுத்துகிறார்கள். ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರು ಮೊಣಕಾಲು ಹೂರಿ ಅವ್ರ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಆಸಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நாளில அநேகர் இந்த இடத்துல இல்லை. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕರಿಲ್ಲ. ஒருவேளை கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர்கள் விடுமுறையாக வெளியே போயிருக்கிறார்களோ ಒಂದು தெரியவில்லை. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಹೋಗಿದ್ದಾರೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. நேற்று ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்த உபவாச கூட்டத்துல ನಿನ್ನೆ ಒಂದು ವಚನವನ್ನು ಉಪವಾಸ ಕೂಟದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆವು. 14 அதிகாரம் 17 வசனம். ರೋಮಪುರ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. தேவனுடைய ராஜ்யம் ದೇವರ ರಾಜ್ಯ அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, ಅದು ಕುಡಿಯೋದು ಉಣ್ಣುವುದಲ್ಲ, அது நீதியும் ಅದು ನೀತಿಯು சமாதானமும். ಸಮಾಧಾನವು. படிங்க. For the kingdom of God is not meat and drink, but righteousness and peace and joy in the Holy Ghost. The peace and joy in the Holy Spirit. படிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் அது நீதியும் சமாதானமும் ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾದಂತ ಸಂತೋಷವಾಗಿದೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட சந்தோஷம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾದಂತ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா இந்த மாசம் ஃபுல்லா புசிப்பு குடிப்பு தான். ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ಬೇರೆ ತಿನ್ನೋದು ಕುಡಿಯೋದೇ. ஆமென். அநேக விதமான கலகலா பதார்த்தங்கள், ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ಪದಾರ್ಥಗಳು, attractive way of dressing and ಆಕರ್ಷಣೆ. eating and drinking and living and enjoying the Christmas. ಆಕರ್ಷಣೆಯಾದಂತ ಬಟ್ಟೆಗಳು, ಉಡುಪುಗಳು, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அது புசிப்பும் குடிப்பும் மாத்திரமல்ல, ಅದು ಕುಡಿಯೋದು ತಿನ್ನೋದು the ಮಾತ್ರವಲ್ಲದೆ kingdom of God is of righteousness ನೀತಿಗೆ ತಕ್ಕದಾಗಿದೆ, and peace ಆ ಸಮಾಧಾನದಂತದಾಗಿದೆ, and joy in the Holy Spirit. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಂತೋಷವುಳ್ಳದಂತದಾಗಿದೆ. எல்லாரும் சொல்லுங்க, நீதியும் ನೀತಿಯು சமாதானமும் ಸಮಾಧಾನವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಂತೋಷವು. சந்தோஷமும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை ಕರಣ மகிமைப்படுத்தும். ತಟ್ಟಿ ದೇವ್ರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் அது ஒரு தாத்காலிகமான ஒரு காரியம். ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಸಂತೋಷಗಳು ಅದು ಒಂದು ಅಲ್ಪವಾಗಿರುತ್ತದೆ, அது ஒரு நிரந்தரமான ஒரு காரியம் அல்ல. ಅದು ನಿರಂತರವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲ. எவ்வளவுதான் இன்னைக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாலும் நாளைக்கு பசி எடுக்குது. ಎಷ್ಟೇ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಮಾರನೇ ದಿನ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಾಗುತ್ತದೆ. But when the spirit of God is in us, ಅದೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾಗ, man shall not live by bread alone. ಮನುಷ್ಯ அப்பத்தின் மாத்திரம் அல்ல, ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲದೆ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவர ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து பிழைப்பான். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದ ಬದುಕುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் ஆண்டவர் வார்த்தையாக நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ಅದೇ ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. அந்த வார்த்தையை நம்புகிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ಆ முடியும். ವಾಕ್ಯವನ್ನ ನಂಬುವ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ அவர்கள் ಹೊಂದುವವನಾಗಿರ್ತಾನೆ. ஒருபோதும் அழிந்து போவதற்கு சான்ஸே இல்ல ಅವರು பாருங்க. ಒಂದು ದಿನ ನಾಶವಾಗುವುದು ಒಂದು அது ಅವಕಾಶವೇ நேற்று ಇರೋದಿಲ್ಲ. மீண்டும் என்றென்று மாறாத ಅವರು வார்த்தையாக ನಿನ್ನೆ இருக்கிறது. ಇಂದು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದವನ For ವಾರ್ತೆಯಾಗಿದೆ. God so loved the world that he gave his only begotten son, but whoever believes in him அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படியாக. ದೇವರು ಲೋಕವನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ನಮಗಾಗಿ ತ್ಯಾಗವಾಗಿ ಕೊಟ್ಟನು. ಆತ ನಂಬುವವನು ಒಬ್ಬನು ಅಳಿದು ಹೋಗದೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು 1 ಹೊಂದುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. கொரிந்தியர் 4 அதிகாரம் 20 வசனம். 1 ಕೊರಿಂಥ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1 Corinthians chapter 4 verse 20. 20ನೇ தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. It's by the power of the Holy Spirit. Amen. நம்முடைய பேச்சில, நம்முடைய செயலில, நம்முடைய காரியங்களில அநேக விஷயங்களை நாம் செய்யக்கூடும்.
ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. பாருங்க இவ்வளவு நல்ல டெக்கரேஷன் இங்க இருக்கு. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಡೆಕೋರೇಷನ್ಗಳಿಲ್ಲಿ ಇದೆ. எல்லார் தலையிலயும் ஒரு சிலர் தலையில சாண்டா கிளாஸ் கேப் இருக்கு. ಎಲ್ಲಾ ತಲೆಗಳಲ್ಲೂ ಒಂದು ಕ್ಯಾಪ್ಗಳಿದೆ. ஆமென் ಆಮೆನ್. சோ நிறைய இந்த இடத்துல லைட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ಅನೇಕ ಲೈಟ್ಸ್ ಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. Yes, we have to show to the world that who we are. ನಾವು ಮನುಷ್ಯರಿಗೆ ತೋರಿಸಬೇಕು ನಾವು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. நாம் காண்பிக்க வேண்டியது இந்த நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த நாட்கள் நாம் கொண்டாடுகிறோம், நாம் கொடுக்க வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ನಾವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡಬೇಕು. ನಾವು ದೇವರನ್ನ ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ, ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುತ್ತೇವೆ, ದೇವರಿಗಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. But the kingdom of God is the power of the Holy Spirit. ಅದೇ ದೇವರ ರಾಜ್ಯ ಅದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲವಾಗಿದೆ. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲವಾಗಿದೆ. எபேசியர் 3ஆம் அதிகாரம் ಎಫೆಸ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. Ephesians chapter 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் கிரியை செய்கிற, எல்லாரும் சொல்லுங்க, கிரியை செய்கிற, ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு praise the Lord. போதும், இங்க பாருங்க, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும், yes, of course God is able to do the more, however we plead and pray, he is able to do more than what we ask to him. ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಯೋಚಿಸುವುದಕ್ಕಿಂತ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ದೇವರು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இங்க பாருங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಶಕ್ತಿಗೆ ಪ್ರಕಾರವಾಗಿ, நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின்படியே, ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಆ ಶಕ್ತಿಯ ಮೇರೆಗೆ, நமக்கு செய்ய வல்லவராகிய இருக்கிற அவருக்கு, ನಮಗೆ ಮಾಡುವಂತ ಶಕ್ತನಾಗಿರುವಂತ ಅವರಿಗೆ. ಆಮೆನ್, ಹalleluya, ಹalleluya. நம்முடைய பலம் ஒன்றல்ல பாருங்க, ನಮ್ಮ ಬಲ ಏನಿಲ್ಲ, நம்முடைய பிரயாசம் ஒன்றுமில்லை, ನಮ್ಮ ಪ್ರಯಾಸಗಳು ಏನೂ ಇಲ್ಲ. it's all by his only power, ಎಲ್ಲ ಆತನ ಬಲವಾಗಿದೆ, it's only by his will. ಆತನ ಒಂದು ಚಿತ್ತವಾಗಿದೆ. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிற, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ ಅದನ್ನ. ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುವ ತನ್ನ ನೋಡಿ, ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ, ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯವನ್ನ ನಮக்குள்ளே ಕ್ರಿಯೆ செய்கிறவர் மூலமாக, ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಮುಖಾಂತರವಾಗಿ, நம்முடைய சுயநலமா, ನಮ್ಮ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕ ಕಾರ್ಯ, நம்முடைய படிப்பா, ನಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, நம்முடைய ஆடம்பரமா, ನಮ್ಮ ಆಡಂಬರಗಳ, நம்முடைய மற்ற உலகத்தினுடைய காரியங்களா, ಬೇರೆ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು, அது அல்ல பிரியமானவர்களே. ಅದೆಲ್ಲ ಪ್ರಿಯವಾದವರೇ. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய ನಮ್ಮಲ್ಲಿ கர்த்தர். ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುವಂತ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರವಾಗಿ, ನೋಡಿ, ಅವರ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರವಾಗಿ, by his strength, ಆತನ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರವಾಗಿ, by his strength, ಆತನ ಶಕ್ತಿಯ by ಪ್ರಕಾರವಾಗಿ, his might, ಆತನ ಒಂದು ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರವಾಗಿ. praise the Lord, ಹಲ್ಲೆಲೂಯಾ, hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೋಬ್, he totally surrendered to his strength. ಯೋಬನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿದನು ಆತನ ಶಕ್ತಿಗಾಗಿ. அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய காரியங்களை அவன் நோக்கி பார்க்கவில்லை, ಆತನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ, ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಲಿಲ್ಲ. அவன் தொடர்ந்து அந்த லக்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். ಆತನು ಆ ಗುರಿಯನ್ನ ನೋಡಿ ಓಡುವವನಾಗಿದ್ದನು. அவனுடைய இறுதி அது பின்னலமை காட்டிலும் முன்னலமை ஆசீர்வாதமாக இரட்டத்தனையாக அது ಆ காணப்பட்டது. ಕಾರ್ಯಗಳು ಹಿಂದಿನ ಜೀವಿತಕ್ಕಿಂತ ಮುಂದಿನ ಜೀವಿತ ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು இந்த ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ வருடத்தின் இறுதியில நாம் வந்திருக்கிறோம். ಈ ವರ್ಷದ ಮುಕ್ತಾಯದ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற அளவுக்கு கூட வசதி இல்லாத ஆப்பிரிக்கா தேசத்துல, விசேஷமாக நிறைய முகமதிய இஸ்லாமிய கண்ட்ರೀಸ್களில இல்லாமல் இருக்கிறது. ಇಂಥ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬನ ಆಚರಣೆ ಮಾಡಕ್ ಆಗದಿರುವಂತ ಆಫ್ರಿಕಾ ಕಂಟ್ರಿಯಲ್ಲಿ ಇಸ್ಲಾಮರಲ್ಲೆಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಉಂಟು. 57 Islamic countries are standing against Israel to start the war. ಇಸ್ಲಾಮರು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಜನವರಿ 22 எப்போ ட்ரம்ப் அதிகாரத்துல உட்காருவாரோன்னு ஒரு சிலர் காத்துட்டு இருக்காங்க. ಜನವರಿ 25 ಯಾವಾಗ ಟ್ರಂಪ್ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ತಾನೋ ಎಂಬುದಾಗಿ ಕಾದಿದ್ದಾರೆ. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುವಂತ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ அவர் நம்ம கூட இருந்தா போதுங்க. ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದರೆ ಸಾಕು. If God be for us, who can be against us? ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದರೆ ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವವನು ಯಾರು? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಷವಾಗಿರುವಾಗ நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? ನಮಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವವನು ಯಾರು? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது ಕರ್ತನು ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇರುವಾಗ நம் பக்கத்தில் இருப்பவர் யார்? ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವವರು ಯಾರು? ஆமென், ಆಮೆನ್. ஒரு விதத்துல ஒரு ஃபயரா ஒரு ஜீலா, பட் ரெண்டு மனசோட தான் நான் பிரயாணம் பண்ணி போனேன். ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಬಲವಾಗಿ ಹೋದ್ರು, ಎರಡು ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿ ಹೋದೆನು.
அங்க போன பிறகு கூட என்ன ஒரு சிலர் உடைய ஃபோன் கால்ஸ் உடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் இங்க இருக்கிறவர்கள் மூலமாக என்னை பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியவில்லை. ಅಲ್ಲಿ ಹೋದ ನಂತರ ಸಹ ಇಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕ ಒಂದು ವಾಟ್ಸ್ಆಪ್ ಮೆಸೇಜ್ಗಳಿಂದ ನಾನು ಒಂದು ಸಮಾಧಾನವಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஒரு பக்கம் டாடி உடைய பலவீனம், ಒಂದು ಕಡೆ ಡ್ಯಾಡಿಯೋட ಬಲಹೀನತೆಗಳು, குடும்பத்துடைய காரியங்கள், ಒಂದು ಕಡೆ ಕುಟುಂಬದ ಅಗತ್ಯಗಳು, ಸಭೆಯ ಕಾರ್ಯಗಳು, ஊழியத்தினுடைய தேவைகள், ಸಭೆಯ ಅಗತ್ಯಗಳು. thinking a lot. அதை பத்தி அதிகமாக யோசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். ಅಧಿಕವಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ದೇವರ ಬಳಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುವವನಾಗಿದ್ದನು. நான் அதிகமாக அந்த உணவை சாப்பிடவும் அது அவ்வளவு முடியாது. ಅಲ್ಲಿ ಆಹಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಅಷ್ಟಾಗಿ ಆಗೋದಿಲ್ಲ. As much as possible I fast and pray in the presence of God. ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಮೇರೆಗೆ ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஒவ்வொரு சனிக்கிழமை உபவாச நாட்கள். ಒಂದೊಂದು ಶನಿವಾರ ಉಪವಾಸದ ದಿನ. ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ಕೆಲವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಕೆಲವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. வந்தா தானே தெரியும். ಬಂದ್ರೆ ತಾನೇ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ಆಮೆನ್. ஒவ்வொரு சனிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வாங்க. ಒಂದೊಂದು ಶನಿವಾರ ಉಪವಾಸ ಕೂಟಕ್ಕೆ காலை 10 ல இருந்து 12 மணிக்கு தான், 2 மணி நேரம். 10 ರಿಂದ 12 ಗಂಟೆ, 2 ಗಂಟೆ ಕಾಲ ಮಾತ್ರ. So I think the last second Saturday, the before Saturday ல அதுக்கு அந்தாண்ட Saturday நான் ரொம்ப மன கசந்து இன்னும் ஒரு வாரத்துல நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி I opened the Bible like this. ಹೋದ ಶನಿವಾರಗಳೆಲ್ಲ ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡಿ ಸತ್ಯವೇದ ತೆಗೆದು ಓದುವಾಗ Job chapter 42 ಯೋಬನ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 42ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்ததை தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நமக்காக செய்ய நினைத்ததை, ಕರ್ತನು ನಮಗಾಗಿ ಮಾಡಲು ನೆನೆಸಿರುವುದನ್ನ, the God who is willing to do something for you for your sake, ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. can never be denied, but may be delayed but not denied. ಅದು ತಡೆಗಟ್ಟನು, ಅದು ನೆರವೇರದೆ ಇರೋದಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. அது ஒருவராலும் அது தடைபடாது. ಒಬ್ಬರಿಂದಲೂ ಅದು ತಡೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்னுடைய ஊழியத்துக்காக நீ வந்திருக்கிற, ನನ್ನ ಸೇವೆಗಾಗಿ ನೀನು ಬಂದಿದ್ದೀಯಾ. உலக பிரகாரமா ஊர் சுத்த வரல. ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಊರು ಸುತ್ತೋದಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. ಆಮೆನ್. உலக பிரகாரமா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வரல. ಲೋಕದ ಪ್ರಕಾರವೇ ಆಡಂಬರವಾಗಿ ಜೀವನ ಮಾಡಲು ಬಂದಿಲ್ಲ. இன்னும் ಅನೇಕ ஊழியங்களை செய்ய ಕಟ್ಟ ಕಾಪಾற்ற நீ வந்திருக்க. ಅನೇಕ ಸೇವೆಗಳನ್ನು ಕಟ್ಟಲು ಕಾಪಾಡಲು ನೀನು ಬಂದಿದ್ದೀಯಾ. ಅನೇಕ திட்டங்கள் தரிசனங்களோடு செயல்பட நீ வந்திருக்க. ಅನೇಕ ಗುರುತುಗಳಿಂದ ದರ್ಶನಗಳೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀಯಾ. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆண்டவரோடு நான் பேசி நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். 2 ಗಂಟೆ ಕಾಲಗಳವರೆಗೂ ನಾನು ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ಮನುಷ್ಯனால் கூடாதது நம் தேவனால் கூடும். ಮನುಷ್ಯನಿಂದ ಆಗದದು ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஆமென். நம்முடைய சுயநலம், நம்முடைய பலவீனம் அநேக விதமான பிரச்சனைகளுக்காக அது கொண்டு போகிறதாக இருக்கிறது. ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳು, ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಒಳಪಡಿಸುತ್ತದೆ. ಇಮಿಡಿಯೇಟ್ ಟಿಕೆಟ್ ಚೇಂಜ್ பண்ண வரனாலும் nearly 40-50,000 நான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ಇಮಿಡಿಯೇಟ್ ಟಿಕೆಟ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ 45,000 ಖರ್ಚಾಗ್ತವೆ. But the spirit of God in me, ಆದ್ರೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ನನ್ನೊಳಗೆ, நமக்குள் இருக்கிற வல்லமையின்படியே, ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಂತ ಬಲದ ಮೇರೆಗೆ, Ephesians 3:20, நமக்குள் இருக்கிற வல்லமையின்படியே ನಮಗಿರುವಂತ ಶಕ್ತಿಗೆ ಪ್ರಕಾರವಾಗಿ அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ಆತನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்குள் இருக்கிற வல்லமையின்படியே ನಮಗಿರುವಂತ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರವಾಗಿ அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ಆತನು ಮಾಡಲು ಸಾಕಾದವನಾಗಿದ್ದಾನೆ. Never give up. ನೀವು ಯಾವಾಗ್ಲೂ ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಡ್ರಿ. நீங்க எதை பத்தி யோசிக்காத. ಯಾವ್ದ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. சூழ்நிலை பத்தி டாடியை பத்தி யோசிக்காத. ಡ್ಯಾಡಿ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. குடும்பத்தின் காரியங்களை பற்றி யோசிக்காத. ಕುಟುಂಬದ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ಆಲೋಚನೆ Come on, ಮಾಡಬೇಡ. I am with you. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. Hallelujah. I am greater than anything in this world. ನಾನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ. உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் உனக்குள் இருக்கிற நான் பெரியவனாக இருக்கிறேன். ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವವನಿಗಿಂತ ನಾನು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದೇನೆ. என் அன்பின் தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வசனங்களை வாசித்து தான் 56-57 நாட்களை நான் கழித்தேன். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ 57 ದಿನಗಳನ್ನು ನಾನು ಕಳೆದೆನು. Hallelujah. 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 Amen. ಆ ವಚனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಕಾಲಿಗೆ ದೀಪವು, ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದೆ. அதே 119ஆம் சங்கீதத்திலே 119ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 105ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. 105ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 106ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. 106ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன், ನಿಮ್ಮ ನೀತಿ ವಿಧಿಗಳನ್ನು ಅನುಸರಿಸುವೆನು என்று ஆணையிட்டேன், ಎಂದು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದೆನು, அதை நிறைவேற்றுவேன். ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವೆನು. Hallelujah. Hallelujah. Praise
Praise the Lord. Hallelujah. அவருடைய நீதி நியாயங்களை நிறைவேற்றத்தக்கதாக, ಅವರ ನೀತಿ ವಿಧಿಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತನಾಗಿ, அதை காப்பாற்றத்தக்கதாக, ಅದನ್ನು ಕಾಪಾಡುವವನಾಗಿ. ಆಮೆನ್. எல்லாருக்கும் ಆಂಡவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಒಂದು ವಿಧವಾದ ಕರೆಗಳನ್ನು கொடுத்திருக்கிறார். ಹಾಡುವಂತ ತಾಲಂತುಗಳನ್ನು அவர் ಅನೇಕ ಉறுதிகளை வாக்குறுதிகளை நமக்காக வைத்திருக்கிறார். ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை நிறைவேற்றுவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ನೆರವೇರಿಸುವಂತವರಾಗಿ ಈ ಲೋಕದ ಜೀವನ ಮಾಡಲು ಕಲಿಯಬೇಕು. Praise the Lord. Hallelujah. வசனங்களை வாசிக்கிறது மாத்திரமல்ல, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, it's not just reading or hearing, ಇದು ಮಾತ್ರ ಕೇಳುವುದಲ್ಲ, ಓದುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, also doing. ಅದನ್ನು ಮಾಡುವುದು. நாம் not only hearers, we also should be doers. ಕೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದನ್ನು ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. Practically we shall have to show the faith. ಅದನ್ನು ನಾವು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕು. Hallelujah. Hallelujah. So இப்படியாக ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். ಹೀಗಾಗಿ ದೇವನನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬಂದನು. வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் ಸತ್ಯವೇದದ ಯೋಹಾನ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 1ನೇ அதிகாரம், 1ನೇ ಅಧ್ಯಾಯ, John chapter 1 1ನೇ ಅಧ್ಯಾಯ, verse கடைசி ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ಕಡೆಯ ಒಂದು ಸಂಭವವನ್ನು ನೋಡಬಹುದು. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ாம் அதிகாரத்துல ಯೋಹಾನ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 1ನೇ you can ಅಧ್ಯಾಯ, read from verse 43-44. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போன பொழுது பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தார். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தூரமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். Hallelujah. 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 இந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ಈ சம்பவம். ಸಂಭವ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಸಂಭವ. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, ಫಿಲಿಪ್ಪನು ನಾಥಾಯೇಲನನ್ನು ಕಂಡು, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். ಮೋಶೆಯ ಧರ್ಮಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ அவர் ಪ್ರವಾದಿಗಳ யோசேப்பின் ವಾಕ್ಯಗಳನ್ನು குமாரனும் ಕಂಡೆವು. நசரேத் ஊரான ஆகிய இயேசுவே என்றான். ಯೋಸೇಫನ ಮಗನಾದ ನಜರೇತಿನ ಯೇಸು ಎಂದು ಹೇಳಿದನು. அதற்கு நாத்தான்வேல், ಅದಕ್ಕೆ ನಾಥಾಯೇಲನು, நசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக்க கூடுமோ என்றான். ನಜರೇತಿಂದ ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾ ಅಂತ ಹೇಳಿದನು. அதற்கு பிலிப்பு வந்து பாருன்னு கூப்பிடுறாரு. ಅದಕ್ಕೆ ಫಿಲಿಪ್ಪನು ಬಂದು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. இங்க பாருங்க, ನೋಡಿರಿ, வந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். ಬಂದು ನೋಡಿದ್ರೇನೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஒரு சில இடங்களில போய் சாப்பிட்டாதான் அந்த ருசி என்னன்னு தெரியும். ಕೆಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಆ ರುಚಿ ಏನೆಂಬುದು கர்த்தர் ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯನೆಂಬುದನ್ನು ರುಚಿ ನೋಡಿರಿ. Taste and see that the Lord is good. ದೇವರು ಒಳ್ಳೆಯನೆಂಬುದು ರುಚಿಯನ್ನು ನೋಡಿರಿ. அதற்கு நாத்தான்வேல், ಅದಕ್ಕೆ ನಾಥಾಯೇಲನು, நீ இயேசு அவனை கண்டு, ಯೇಸು ಅವನನ್ನ ಕಂಡು, தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, ತನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರುವುದನ್ನು ಅವನನ್ನು ಕುರಿತು, நம்பர் 1 கபடற்ற உத்தமன் இஸ்ரவேலன் என்றார். ಕಪಟವಿಲ್ಲದಂತ ಇಸ್ರೇಲನು ಎಂಬುದಾಗಿ ಕರೆದನು. பாருங்க, இந்த நாத்தான்வேலுக்கு இருந்த ஒரு குவாலிಟಿ, ನತಾಯೇಲನಿಗೆ ಇದ್ದಂತ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣ, அவன் ஒரு கபடற்ற இருதயம் உள்ளவனாக இருந்தான். ಆತನು ಕಪಟವಿಲ್ಲದಂತ ಹೃದಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ನೋಡಿ ಹೇಳಿ, கபடற்ற ಹೃದயம் உனக்கு இருக்குதான்னு கேளுங்க. ಕಪಟವಿಲ್ಲದಂತ ಹೃದಯ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆಯಾ? கபடற்ற ಹೃದயம், ಕಪಟವಿಲ್ಲದಂತ ಹೃದಯ, நல்ல மனசு, ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸು. Amen. ಆಮೆನ್. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு அல்ல, ಹೊರಗೊಂದು ಒಳಗೊಂದಲ್ಲ, இல்ல உதடுகளினால் புகழ்த்தி உள்ளத்துல வெகு தூரமாக அல்ல, ತುಟಿಗಳಿಂದ ಹೊಗಳಿ ಹೃದಯದಲ್ಲಿ ದೂರದಲ್ಲಿ திறந்த மனப்பான்மையோடு, ಒಂದು ಕಪಟವಿಲ್ಲದಂತೆ ಮನುಷ್ಯ, open hearted, ತೆರೆದ ಮನಸ್ಸುಳ್ಳವನು, open hearted, ತೆರೆದ ಮನಸ್ಸುಳ್ಳವನು, open hearted,
ತೆರೆದ ಮನಸ್ಸು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஓபன் ஹார்ட். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ ತೆರೆದಂತ ಮನಸ್ಸು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு நாத்தான்வேல் ಅದಕ್ಕೆ ನತಾಯೇಲನು நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். ನೀನನ್ನು ಹೇಗೆ ತಿಳಿದಿದಿ ಎಂದ இயேசு அவனை நோக்கி ಯೇಸು ಅವನನ್ನು ನೋಡಿ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னையே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை நான் கண்டேன் என்றார். ಫಿಲಿಪ್ಪನು ನಿನ್ನ ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನೀನು ಅತ್ತಿ ಮರದ ಕೆಳಗೆ ಇದೆಯಾ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದೆನು. நான் எதையும் எதிர்பார்க்கறத எதையும் எதிர்பார்க்கறது இல்லை, யாராவது பாராட்டணும் பேசணும்னு சொல்லி. ನಾನು ಯಾರನ್ನ ಬಗ್ಗೆ ಏನು ಎದುರು ನೋಡೋದಿಲ್ಲ, ಯಾರನ್ನ ಹೊಗಳಬೇಕು பார்த்த நபர்கள் எல்லாம், ನನ್ನ ನೋಡಿದವರೆಲ್ಲ, என்னை அறியாத நபர்கள் கூட, ನನ್ನ ತಿಳಿಯದ ಜನರು ಸಹ you are a good hearted person, ನೀನು ಒಳ್ಳೆ ಹೃದಯ ಉಳ್ಳವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. praise the lord, ಹಲ್ಲೆಲೂಯಾ hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் இருந்த நபர்கள் கூட நல்ல ஜனங்கள், குட் பீப்புள். ನಾನು ಇದ್ದಂತ ಜನರು ಸಹ ಒಳ್ಳೆ ಜನರು. ஒரு வேளை சாப்பாடு, எத்தனை வேளை சாப்பாடு உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு போடுவீங்க? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಎಷ್ಟು ಹೊತ್ತು ಊಟ ನನಗೆ ಹಾಕ್ತೀರಾ? ஒரு வேளை, ಒಂದು ವೇಳೆ, ரெண்டு வேளை, ಎರಡು ವೇಳೆ, ಮೂರು ವೇಳೆ, 4, 2 நாள், 3 நாள், ஒரு வாரம், ಒಂದು 2 ದಿನ, 3 ವಾರ. கையை தூக்கவே மாட்டேங்கிறீங்களே, அப்ப ஒரு வேளை கூட இல்ல போல. பாருங்க எவ்வளவு நல்ல ஜனங்கன்னு சொன்னா, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಜನ ಅಂತ ಹೇಳುವಾಗ, they opened their kitchen for me. ಅವರ ಕಿಚನ್ ನನಗಾಗಿ ತೆರೆದಿಟ್ರು. அவங்களுடைய எல்லா காரியங்களும், அவர்கள் கொண்டு வருகிற, அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் அவர்கள் எனக்காக கொடுத்தார்கள். ತರುವಂತ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನ್ನ ಮುಂದಾಗಿ ಇಟ್ಟರು. ஒரு கபடற்ற ஒரு இருதயம், ಒಂದು ಕಪಟವಿಲ್ಲದಂತ ಹೃದಯ. ನಾನು ஒரு சில டைம்ல யோசிக்கிறது ಉಂಟು, ನಾನು ಕೆಲವು ಸಮಯಗಳ ಆಲೋಚನೆ ಮಾಡೋದುಂಟು, ஒருவேளை பரலோக ராஜ்யத்துல, ಒಂದು ವೇಳೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானம் ஆண்டவர் கொடுப்பார். ಇಂಥ ಒಂದು ಜನರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನವನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾನೆ. அவர்களையே ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள். ಅವರೇ ಸೇವೆಗಾಗಿ ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರ್ತಾರೆ. கணவனை பற்றி யோசிக்கிறது இல்ல, ಗಂಡನ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, மனைவியை பற்றி யோசிக்கிறது இல்ல, ಹೆಂಡತಿ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ பிள்ளைகளை ಮಾಡೋದಿಲ್ಲ, பற்றி யோசிக்கிறது இல்ல, ಮಕ್ಕಳ ಕುರಿತಾದಂತ ಆಲೋಚನೆ ಇರೋದಿಲ್ಲ. they are thirsting for the ministry. ಅವರು ಸೇವೆಯ ಕುರಿತು ಒಂದು ದಾಹ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. அவர்கள் ஆண்டவர் மீது ஒரு பாரம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். ಅವರಿಗೆ ದೇವರ ಕುರಿತಾದಂತ ಭಾರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. கொடுக்கிறார்கள், ಕೊಡುತ್ತಾರೆ, ஜெபிக்கிறார்கள், ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, உதவி செய்கிறார்கள், ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ, கர்த்தரோடு நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். ದೇವರಿಗಾಗಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಆಧಾರ ಮಾಡಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. Are they are not a good people? ಅವರು ಒಳ್ಳೆ ಜನರಲ್ವಾ? Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Are you good people? ನೀವು ಒಳ್ಳೆ ಜನರ? ನೀ ನಲ್ಲವನಾ? ನೀವು ಒಳ್ಳೆಯವರಾ? ನೀ ನಲ್ಲವನಾ? ನೀವು ಒಳ್ಳೆಯವರಾ? Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். ನೀನು ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ಇರುವಾಗ ನಿನ್ನ ನೋಡಿದೆನು ಅಂದನು. மனுஷன் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறான், ಮನುಷ್ಯನು ಹೊರಂಗ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತಾನೆ. ஆண்டவரோ நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகின்ற ದೇವರು தேவனாக ನಮ್ಮ இருக்கிறார். ಹೃದಯವನ್ನು ತಿಳಿದವನಾಗಿರುತ್ತಾನೆ. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லப்பா. ಅವರಿಗೆ ಮರೆಯಾದದು ಒಂದು ಇಲ್ಲ. ನೋಡಿ, சகலமும் அவருடைய பார்வையில் நிர்வாணமாக இருக்கிறது. ಸಕಲವು ಅವರ ದೃಷ್ಟಿಗೆ ಎಲ್ಲ நீ ನಿರ್ವಾಣವಾಗಿರುತ್ತದೆ. வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறார், ನೀನು ಆಕಾಶಕ್ಕೆ ಏರಿದರೂ நீ ಅಲ್ಲೂ ಇರುತ್ತಾನೆ, பாதாள ಅಡಿತಟ್ಟಕ್ಕೆ போனாலும் அங்க இருக்கிறார், ಪಾತಾಳದ நீ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರೂ ಇರ್ತಾನೆ, சமுத்திரத்திற்கு அடித்தட்டுல போனாலும் அங்க இருக்கிறார். ಸಮುದ್ರದ ಆಳಕ್ಕೆ ಹೋದರೂ ಅಲ್ಲೂ உலகத்தின் ಇರ್ತಾನೆ. கடைசி பருதி என்று சொன்னால் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் அவர். ಲೋಕದ ಕಡೆ ಕಟ್ಟಿಗೆ ಹೋದ್ರು ಅವರು ಅಂಡ ಸರಾಸರಿ கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் ನಾನು என்றார். ನಿನ್ನನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂದಾಗಿ அதற்கு ಹೇಳಿದನು. நாத்தான்வேல், ಅದಕ್ಕೆ ನತಾಯೇಲನು, ரபி, ಗುರುವೇ, நீர் தேவனுடைய குமாரன், ನೀನು ದೇವ ಕುಮಾರನು, நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். ನೀನು ಇಸ್ರೇಲಿನ ಅರಸನು அதற்கு ಎಂದನು. இயேசு ಅದಕ್ಕೆ ಯೇಸು அவனுக்கு பிரதியுத்தரமாக, ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ನಿನ್ನ ನೋಡಿದೆನು ಎಂದು ಹೇಳಿದಕ್ಕಾಗಿ ನೀನು ನಂಬುತ್ತೀಯಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ நல்லா ஆராதனை பண்றேன்னு சொன்ன உடனே எங்க இருந்ததோ வந்துருதுங்க அந்த பூஸ்ட், அந்த எனர்ஜி. ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಎಲ್ಲಿಂದನೋ ಬರುತ್ತದೆ ಆ ಎನರ್ಜಿ, ಆ ಬೂಸ್ಟ್. நீ தான் நிறைய டைட்ஸ் தசம்பாக குடுக்கறவனே அன்னைக்கு தான் இன்னொரு எக்ஸ்ட்ರಾ ಕೊಂಬು ಮೇಲೆ ಮೊಳೆಸಿடுது. ನೀನೇ ಬಹಳ ದಶಾಂಶವನ್ನ ಕೊಡ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ 2 ಕೊಂಬು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல ಈ வராருன்னா, ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ நீ ನೋಡುವಾಗ, கண்டு விசுவாசிக்கிறத விட ನೀನು ಕಂಡು நீ ವಿಶ್ವಾಸಿಸುವುದಕ್ಕಿಂತ காணாத விசுவாசித்தால் நீ பாக்கியவான். ನೀನು ಕಾಣದೆ ನಂಬುವುದೇ ಭಾಗ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார் இருந்தாலும்
இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி ಯಾರಿದ್ದರೂ ಸರಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸರಿ வந்து சத்தமா ஆண்டவர் ஆராதிக்கணும், ಬಂದು ಶಬ್ದವಾಗಿ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಜೆಪಿக்கணும், ಮಾಡ್ರಿ, ಪ್ರಾರ್ಥನೆ பாடணும், ಮಾಡ್ರಿ, ಹಾಡಿರಿ, துதிக்கணும், ಸ್ತುತಿಸಿರಿ, கொடுக்கணும், ಕೊಡಿರಿ, கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஜீவிக்கணும். ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ಜೀವಿಸಿರಿ. இன்னைக்கு நிறைய பேருக்கு மேடை போட்டாதான் வராங்க ಇಂದು பாருங்க. ಅನೇಕರಿಗೆ ಇದ್ರ ಸ್ಟೇಜ್ ಹತ್ರನೇ ಬರ್ತಾರೆ. They want to show themselves to the world. ಅವರು ಅವರನ್ನೇ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಬರ್ತಾರೆ. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, இவ்வளத்திலேயே நீ இப்படி ಖುಷಿ ஆயிடுறியே, ಇಷ್ಟಕ್ಕೆ ನೀ ಸಂತೋಷ ಪಡ್ತೀಯಲ್ಲ, இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய் என்றார். ಇದಕ್ಕಿಂತಲೂ கரங்களை தட்டி ದೊಡ್ಡದಾಗಿ தேவனுடைய ನೀನು நாமத்தை ಕಾಣುವೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. He wants to do still greater and mightier things through us in ಅದು this ನಿನ್ನ world. ಶಕ್ತಿಕರವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. இதிலேயே நீ போதம்பா, இதிலே நீ திருப்தி அடைகிறது இல்ல. ಇದರಲ್ಲೇ ನೀನು ತೃಪ್ತಿ ಹೊಂದುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, என்னை விசுவாசிக்கிறவன் இதை காட்டிலும் என்னை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை ನನ್ನ செய்வான். ನಂಬು ನನಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಯನ Yes, ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. he is able to do that. ಹೌದು, ನಾವು ಅದನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய். ಅಂಜುರದ ಮರದ ಕೆಳಗೆ ನಿನ್ನನ್ನು ಕಂಡೆ ಎಂದು ಹೇಳಿದಕ್ಕಾಗಿ ನೀನು ನನ್ನ ನಂಬುತ್ತೀಯೋ. அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வாட்ஸ்அப்ல போடுறாங்க பாருங்க, அனௌன்ஸ்மெண்ட். ಪ್ರಕಟಣೆಗಳು ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದಾಗ ವುಮೆನ್ಸ್ ಮೀಟಿಂಗ್, ವುಮೆನ್ಸ್ ಮೀಟಿಂಗ್, இந்த டைம் வாங்க. ಈ ಸಮಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್, ಉಪವಾಸ ಕೂಟ, இந்த டைம் வாங்க. ಈ ಸಮಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. ಸಂಡೇ ಸರ್ವಿಸ್, ಭಾನುವಾರದ இந்த டைம் வாங்க. ಈ ಸಮಯಕ್ಕೆ Song ಬನ್ನಿರಿ. practice, youth practice, many things we say and we please the people to come and be in their faith. ಎಲ್ಲರನ್ನ ನಾವು ಕರೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. பாருங்க, God sees our inner heart. ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡ್ತಾನೆ. நாம இப்போ அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை விட நிறைய ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ನಾವು ಇವಾಗ ಅನುಭವಿಸುವಂತ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಿನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பல இயற்கையினால பாதிப்புகள் உண்டாயிருக்கலாம். ಅನೇಕ ಪ್ರಕೃತಿಗಳಿಂದ ಬಾಧೆ ಉಂಟಾಗಿರಬಹುದು. ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, கேரளா கடலோர பகுதிகள் அநேக பிரச்சனைகள், இயற்கையினால வாழ்வாதாரம், பொருளாதாரம் அநேக வீழ்ச்சிகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ಶ್ರೀಲಂಕಾ, ತಮಿಳುನಾಡು ಅನೇಕ ಪ್ರಕೃತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಒಂದು ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವವರಾಗಿರಬಹುದು. யுத்தத்துல பலவிதமான பிரச்சனைகள். இதுவரைக்கும் இஸ்ராயல்ல 10 லட்சத்துக்கும் அதிகமாக, உக்ரைன்ல 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். ಯುದ್ಧಗಳಲ್ಲಿ 25 ಲಕ್ಷ ಜನರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಅನೇಕರು ಸಾಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. But still God has a plan for you and me. ಆದ್ರೆ ಇನ್ನು ದೇವರು ನಿನ್ನ ನನ್ನ ಕುರಿತು ಒಂದು ಉದ್ದೇಶವಿದೆ. நீ இன்னும் உன்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக்கொள். ಇನ್ನು ನೀನು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿಕೋ. That's what the challenge in Job's life. ಅದೇ ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಯೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇತ್ತು. யோபனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சவால் அதுதான். ಯೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಸವಾಲು ಅದುವೇ. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ದೇವರು ಕೊಟ್ಟನು, ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡನು, ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இதிலும் இன்னும் பெரிதானவர்களை நீ காண்பாய், அனுபவிப்பாய். ಇದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನು ಕಾಣುವೆ, ಅದನ್ನು ಅನುಭವಿಸುವೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்று கண்ட எகிப்தியனை நாம் காண்கிறதில்லை, காண போகிறதில்லை. ಇವಾಗ ಕಾಣುವಂತೆ ಐಗುಪ್ತರನ್ನು ಇನ್ನು ಮುಂದೆ ಕಾಣೋದಿಲ್ಲ. இன்றைக்கு காட்டிலும் இன்னும் பல மடங்கு கர்த்தரை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக ಇದಕ್ಕಿಂತಲೂ இருக்கிறார். ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவரை நம்பி வருகிறவர்களுக்கு, ಆತನನ್ನು ನಂಬಿ ಬರುವವರಿಗೆ, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும், ಸಿಂಹಗಳು ಹಸಿವೆಯಿಂದ ನಳುವವರಾಗಿದ್ದರು, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, ದೇವರನ್ನ ಹುಡುಕುವವರಿಗೆ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, ದೇವರನ್ನ ಹುಡುಕುವವರಿಗೆ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, ದೇವರನ್ನ ಹುಡುಕುವವರಿಗೆ, டைமுக்கு வந்து உபவாசித்து ஜெபிக்கிறவர்களுக்கோ, ಸಮಯಕ್ಕೆ ಬಂದು ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ கர்த்தரை ಮಾಡುವವರಿಗೆ, முழுமனதோடு ஆராதிக்கிறவர்களுக்கோ, ದೇವರನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಿಗೆ ஒருத்தர் சொல்லிதான் செய்யணும் இல்லங்க. ಒಂದು ಹೇಳಿನೇ ಮಾಡುವಂತದಲ್ಲ ಪ್ರಿಯವಾದವರೇ. ஆப்பிரிக்கால அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ಆಫ್ರಿಕಾ ಅಂತ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಗಳು ಎದು ನೋಡೋಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇರೋದಿಲ್ಲ. சவுண்ட் சிஸ்டமோ இல்ல எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு போன்ஸ்களோ இல்ல. ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ಫೋನ್ಗಳು ಆ ತರ ಒಂದು ಸೌಲಭ್ಯಗಳು ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲ. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஜனங்கள் வந்து கரங்களை தட்டி உற்சாகமாக கண்களை மூடி கண்ணீர் வடித்து முழங்கால் நின்று கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறார்கள். ಸಮಯ ಸಿಕ್ಕಾಗಲ್ಲ ಅವರು ಬಂದು அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள், ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವವರು, அவர்கள் கர்த்தரை ಅವರು உயர்த்துகிறார்கள். ಕರ್ತನನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தானம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்? ಅಂತವರಿಗೆ ಎಂತ ಸ್ಥಾನ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அந்த லாசரு அந்த ஐஸ்வர்ய கதை நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லீங்களா? ಲಾಜರ ಕಥೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತದ್ದೇ. அவ்வளோ ஆடம்பரமா வாழ்ந்தவன் ಅಷ್ಟು ಆಡಂಬರವಾಗಿ ಜೀವನ ಮಾಡಿದ, பரலோகத்துல போயிட்டு ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ
ஆண்டவருக்கு அந்த கிட்ட ஆபிரகாம் கிட்ட கெஞ்சுறான். ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿಗೆ ಅವನು ಬೇಡುತ್ತಾನೆ, நாக்கு வறண்டு போயிடுச்சு ஆண்டவர், ನನ್ನ ನಾಲಿಗೆ ಬರಿದಾಗಿದೆ, ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு ಒಂದು ಹನಿ ನೀರನ್ನ ನನಗೆ ಕೊಟ್ರೆ ಸಾಕು. நம்பி தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே, ದೇವರ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೃಪೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ, கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ದೇವರ ಕೃಪೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತು நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய பெரிதான ನಾವು கிருபை. ನಿಂತಿರುವುದು ನಾಶ ಹೊಂದದೇ ಇರುವುದು ಅದರ இன்னும் பெரிய ಕೃಪೆಯಾಗಿದೆ. காரியங்களை அவர் நம் மூலமாக நம்மை கொண்டு செய்ய அவர் ಇನ್ನೂ போதுமானவராக ದೊಡ್ಡ இருக்கிறார். ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. சஞ்சய் காந்தி நகர் சபைக்கு நான் 2 கோரிக்கைகளை நான் வைத்திருக்கிறேன். ಸಂಜಯ್ ಗಾಂಧಿ ಸಭೆಗೆ 2 ಕೋರಿಕೆಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನು. 2 முக்கியமான விஷயம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில. 2 ಮುಖ್ಯವಾದ ಕೋರಿಕೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟೇನೆ. ஐயா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ಆ ದಿನದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಇದ್ರು ಅಂತ ನೆನೆಸ್ತೇನೆ. 2 offerings. 2 ಕಾಣಿಕೆ. ಒಂದು ಕಾಣಿಕೆ வழக்கம் போல நம்முடைய சபைக்கு ஊழியத்துக்கு கிறிஸ்மஸ் நாட்களில் கொடுக்கிற gift offering. ಯಥಾ ಪ್ರಕಾರ ಸಭೆಗೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ಒಂದು ಕಾಣಿಕೆ. Number 2, ಎರಡನೇ ಕಾಣಿಕೆ ದಾದಗುಂಡನಲ್ಲಿ ஊழியத்திற்காக ವಿಶೇಷಿತ ನನ್ಗುಡೈ, இரண்டாவது காணிக்கை. ದಾದಗುಂಡನಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಸೇವೆಗಾಗಿ ವಿಶೇಷವಾದಂತ ಕಾಣಿಕೆ. இது உங்களுடைய தசமபாகத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்க கூடாது. ಇದು ಬಂದು ನಿಮ್ಮ ದಶಾಂಶಕ್ಕೂ ಅದಕ್ಕೂ ಸಂಬಂಧ ಇರಬಾರದು. உங்களுடைய மற்ற காரியங்கள் கொடுக்கிற 2 kg 5 kg 10 kg அரிசிக்கு சம்பந்தம் இருக்க கூடாது. ಈ ಬೇರೆ ಕಾರ್ಯ ಅಕ್ಕಿಗಳು ಸಕ್ಕರೆಗಳು ಕೊಡುವಂತ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದಾಗಿರಬಾರದು. பாருங்க, ನೋಡಿರಿ, நான் சொன்ன சஞ்சய் காந்தி நகர்ல கொடுக்கலனா சிங்கப்பூர்ல இருந்து ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தேன். ಸಂಜಯ್ ಗಾಂಧಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಡದಿದ್ರೆ ಸಿಂಗಾಪುರದಿಂದ ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இது கர்த்தருடைய ஊழியம், ಇದು ದೇವರ ಸೇವೆ. அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ಆತನು ನಡೆಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்குள் இருக்கிற ಬಲத்திನಾಲೆ, ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಬಲದಿಂದ, ಎಫೆಸಿಯನ್ಸ್ 3:20, ಎಫೆಸ ಬರೆದಂತೆ 3:20, ಅವರ ಒಂದು ಶಕ್ತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ಅವರ ಒಂದು ಶಕ್ತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ நாம் வேண்டிக் கொள்வதற்கும், ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, நினைப்பதற்கும், ನಾನು ಆಲೋಚನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ, மேலாக செய்ய அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. Hallelujah. Hallelujah. Are we ready to give 10,000 rupees to the God? ನೀವು ದೇವರಿಗೆ 10,000 ರೂಪಾಯಿ ಕೊಡಲು You ಶಕ್ತರಾಗಿದ್ದೀರಾ? pray and keep in the presence of God, God can multiply it to 20,000. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಅದು 20,000 ಆಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕರங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ನಮ್ಮವರು ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. நாம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிறவர் அவர் பெரிய தேவனாக ನಾವು இருக்கிறார். ಚಿಕ್ಕ ಗುಂಪಾಗಿದ್ರು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಬಹಳ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நாம் கொடுக்கிறோமோ, ಎಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುತ್ತೇವೋ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ಅಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದರಲ್ಲಿ ಸಂದೇಹವಿಲ್ಲ. நான் எதற்கு இத ஒரு ஆணித்தரமா பேசுறேன்னு சொன்னா, ಯಾಕೆ ಇದು ಆಣಿಕರವಾಗಿ ಮಾತನಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ, அப்படி வறண்டு போயிருக்கிற ஆப்பிரிக்கா தேசத்துல கூட ಅಂತ ಬರದಾಗಿರುವಂತ ಆಫ್ರಿಕಾ ದೇಶದಲ್ಲೂ ಸಹ ஆஃபರಿಂಗ್ எடுக்காம எந்த ஆராதனையும் இல்ல. 2 ಕಾಣಿಕೆಯನ್ನು ತೆಗೆಯದಂತೆ ಯಾವ ಆರಾಧನೆ ಇರುವುದಿಲ್ಲ. போடுகிறது 1 ரூபாவாக இருக்கட்டும் 1000 ரூபாவாக இருக்கட்டும், ಅವರು ಹಾಕುವಂತ 1 ರೂಪಾಯಿ ಆಗಿರ್ಲಿ, ಅದು 1000 ರೂಪಾಯಿವಾಗಿರಲಿ. God pleased the woman who placed only 2 coins. 2 ಕಾಣಿಕೆ ಸಲ್ಲಿಸಿದ ವಿಧಿವೆಯನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿದನು. அங்க நிறைய பேர் அங்க வெள்ளியும் பொன்னும் போட்டாங்க. ಅನೇಕರು ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರಗಳನ್ನು ಕಾಣಿಕೆಗಳಾಗಿ ಕೊಟ್ಟರು. அவங்கள குறித்து ஆண்டவர் மகிமைப்படுத்தி பேசினார். ಅವರ ಕುರಿತು ದೇವರು ಮಹಿಮೆಯಾಗಿ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. பாருங்க, இன்னும் ஒண்ணே சொல்றேன். ಇನ್ನೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. 10ல் 1 பங்குன்றது பழைய ஏற்பாடு. 10ರಲ್ಲಿ 1 ಭಾಗ ಎನ್ನುವುದು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ. புதிய ஏற்பாட்டுல எங்கனா 10ல் 1 பங்கு இருக்குதா? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 10ರಲ್ಲಿ 1 ಭಾಗ ಎಂಬುದಾಗಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? எங்கனா இருக்குதாமா? ಎಲ್ಲಾದ್ರೂ ಇದೆಯಾ? இல்ல டாடி. புதிய ஏற்பாட்டுல என்ன தெரியுமா இருக்கு? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ ಗೊತ್ತಾ? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, ಹೊರ ಚೆಲ್ಲುವಷ್ಟು ಕೊಡುವಂತ அது ಕಾಣಿಕೆ. 10 50 100 தெரியாது. ಅದು 10 50 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. It's a happiness and joy to bless the kingdom of God. ಅದು ಸಂತೋಷವಾಗಿದೆ ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುವಂತದ್ದು. Hallelujah. Hallelujah. அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டினுடைய நபர்கள் எந்த கணக்கும் போட மாட்டாங்க ಹೊಸ பாருங்க. ಒಡಂಬಡಿಕೆ ಜನರು ಯಾವ ಲೆಕ್ಕಾಚಾರಗಳನ್ನ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಅವರು ಕಪಟರುಳಾಗದೆ open heart to the kingdom of God. ಅವರು ಕಪಟವಿಲ್ಲದಂತ ಹೃದಯದಿಂದ ಕೊಡುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ.
ಹೇಳ್ತಾರೆ, God wants to bless us. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ಅವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕಾಯುವವನು ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ, ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ. ஐயோ இஸ்ரவேல்ல யுத்தம் நடந்துருக்குதுன்னாதீங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಯುದ್ಧ ನಡೀತಿದೆ. You and me are the Israelites. ನೀವು ನಾವು ಇಸ್ರಾಯೇಲರು. Hallelujah. 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 இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் தேவ ஜனமே, ಈ ದಿನದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் போன எல்லா சபைகளிலும் ನಾನು ಹೋಗಿದಂತ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲೂ they were giving minimum 2 times to be a blessing to the kingdom of God. ಅವರು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ 2 ವಿಧವಾದಂತ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿರ್ತಾರೆ. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவன் ತಂದೆಯಾದಂತ தன்னுடைய ದೇವರು சொந்த குமாரனாக இயேசுவை கொடுத்தபடி, ಸ್ವಂತ ಮಗನಾದಂತ ಯೇಸು ಕುಮಾರನನ್ನು ಕೊಟ್ಟಾರೆ. தேற்றரவாளனை இயேசுவானவர் கொடுத்தபடி, ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೊಟ್ಟ ಅನೇಕ ಡಿಸೈಪಲ್ಸ್, ಅನೇಕ ಶಿಷ್ಯಮಾர்கள் நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தபடி, ಅನೇಕ ಶಿಷ್ಯರು ನಮಗಾಗಿ ಜೀವವನ್ನು இது நாம ತ್ಯಾಗವಾಗಿ மற்றவர்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதமாக இருப்போம். ನಾವು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ. Hallelujah. 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 Let us all raise to our feet ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. and come together ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಬಳಿ and ask God, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳೋಣ, what is your will in my life? ದೇವರೇ ನಿನ್ನ ಚಿತ್ತವೇನಿದೆ ನನ್ನ ಎಲ್ಲರೂ ಜೀವಿತದಲ್ಲಿ? ಕಣ್ಗಳ ಮೂಡಿ ತಲೆ ತಾழ்த்தி ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ. even I think அதற்கு முன்பதாக டாடி ஒரு சில வார்த்தைகளை சொல்வார். நாம் யாரும் நம்மை ஒப்பு கொடுத்து கேட்ட வார்த்தை கேட்டது மாத்திரமல்ல, நாம் செயல்படுவர்களாக நாம் காணப்படும். ಕೇಳಿದ ಮಾತ್ರ ಹಾಗೆ ಕೇಳದಂತೆ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ತೋರಿಸೋಣ. கர்த்தர் உங்களை ஆவியோடு ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அநேக நாற்காலிகள் காலியாக இருக்கிறது. ಅನೇಕ ಕುರ್ಚಿಗಳು ಖಾಲಿಯಾಗಿವೆ. இது புசிப்பும் குடிப்பும் நாட்கள் அல்ல. ಇದು ಕುಡಿಯೋದು ಉಣ್ಣುವ ಕಾಲಗಳಲ್ಲ. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு நாட்கள். ನೀತಿಯು ಸಮಾಧಾನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. Hallelujah. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ದೇವ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿರುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ. அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು, ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು ನಮ್ಮ ಜೀವಿತದ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். ವರ್ಷದ ಕಡೆಯ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்க துதிக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள ಈ வேண்டும். ವಾರ ಪೂರ್ತಿ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ ಕಾದಿರುವವರಾಗಿರೋಣ. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ನಾವು ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವುದು ಆತನ ಶುದ್ಧ ಕೃಪೆಯಾಗಿದೆ. ஏராளமான ஜனங்கள் மரித்து போனார்கள். ಹೇರಾಳವಾದಂತ ಜನರು ಸತ್ತು ಹೋದರು. ஆனால் ஆண்டவர் உன்னை என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ಅದು ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಜೀವಂತವಾಗಿ ಇರಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சில காரியங்களை பால் அவர்கள் சொன்னார்கள். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪಾಲಯ್ಯವರು ಹೇಳಿದರು. நம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஊழியத்தை தாங்குற செய்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತವರಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ನಾವು ನಡೆಸುವವರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ನಾವು ಹೊರ ಚೆಲ್ಲುವಷ್ಟು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ಸಲ್ಲಿಸಬೇಕು. நம்மையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ಸಮರ್ಪಿಸಬೇಕು. When we are giving to God, ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ give the best to God. ಅದು ಉತ್ತಮವಾದದನ್ನ ಕೊಡಿರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். ಮನುಷ್ಯನ ಮುಖವನ್ನು ನೋಡ್ತಾನೆ, ದೇವ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொன்னால், ದೇವ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸಬೇಕಾದ್ರೆ, இன்னும் ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ಇನ್ನೂ ಒಂದು ಹಂತದ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕಾದ್ರೆ, ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் ஈடுபடும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಈಡುಪಡಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯಿಂದ நாம் ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ಎಷ್ಟು ನಾವು ಕೊಡ್ತೇವೆ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான் ನಾವು முக்கியம். ಹೇಗೆ ಕೊಡ್ತೇವೆ ಎಂಬುದೇ ಮುಖ್ಯ. இது ஏதோ வெறும் காசு பணம் மட்டுமல்ல, ಬೇರೆ ಕಾಸು ಹಣಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய பலன், ನಮ್ಮ ಬಲ, நம்முடைய அறிவு, ನಮ್ಮ ಬುದ್ಧಿ, நம்முடைய ஞானம், ನಮ್ಮ ಜ್ಞಾನ, நம்முடைய தாளந்துகள், ನಮ್ಮ ತಲಂತುಗಳು எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் ಕಾರ್ಯಗಳು பிரயோஜனப்படுத்த வேண்டும். ದೇವರಿಗೆ ಎಂದು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಬೇಕು. கண்களை மூடி தலைகளை வணங்கி ஜெபிப்போம். ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ இந்த ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. மாதத்தில் இருக்கிற எல்லா செலவுகளை கர்த்தர் சந்திக்கத்தக்கதாக, ಈ ತಿಂಗಳಿರುವಂತೆ ಎಲ್ಲಾ ಖರ್ಚುಗಳನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುವಂತೆ, கர்த்தருடைய நாம மகிமைப்படத்தக்கதாக ದೇವನಾಮ ಮಹಿಮೆ ಪಡುವಂತೆ ஆண்டவருடைய கருத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ದೇವರ ಹಸ್ತದ ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸೋಣ.
எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி கொண்டு வருகிற நல்ல ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿ ನಡೆಸುವಂತ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ನಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ இந்த ವಂದಿಸುತ್ತೇವೆ. ஆராதனைக்காய் நன்றி ಈ செலுத்துகிறோம். ಆರಾಧನೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த வருடத்தின் கடைசி மாதம் ಈ ತಿಂಗಳಿನ ಕಡೆಯ 2வது ஞாயிற்றுக்கிழமைக்காய் ஜெபிக்கிறோம். ಎರಡೇ ಭಾನುವಾರಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ வந்திருக்கிற எல்லார் மீதும் உம்முடைய கரம் கிருபை தயவு இருக்கட்டும். ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ದಯೆ ಇರಲಿ. ஆசீர்வதிப்பீராக, ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, ಅವರ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಬೇಕು. உம்முடைய ஊழியத்தை செய்ய அவர்களை பலப்படுத்துவீராக, ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲು ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸಬೇಕು. உமக்காக சாட்சியாய் நிற்க திடப்படுத்துவீராக. ನಿನಗಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಲು ದೃಢಪಡಿಸಬೇಕಾಗಿ ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ಒಂದು ಜೀವನ ಉಂಟಾಗಲಿ. தொடர்ந்து நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, ನಾವು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಲು எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು, ದೃಢಪಡಿಸು, ಧೈರ್ಯಪಡಿಸಪ್ಪ. இந்த ஆராதனையில வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ಈ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. வராத மக்களோடு உம்முடைய கரக்கிருபை தயவு இருக்கட்டும். ಬರದೇನಂತ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ದಯೆ ಇರಲಿ. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே. ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV Second Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.